எங்க ஊர் ஸ்பெஷல் காயல்பட்டினம் கறிவடை. இப்படி ஒரு டிஃபரெண்டான டேஸ்ட்ல நீங்க இது வரைக்கும் கறிவடை சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? இதுக்கு 1/4 கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கிறேன். நீங்க பீஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் ஊற வச்ச கடலை பருப்பு உள்ள சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு பெரிய வெங்காயம், 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1 டீஸ்பூன் வீட்டு மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் தண்ணி சேர்த்து 7-8 விசில் வச்சு நல்ல குழைவா வர மாதிரி பிரஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி நிறைய சேர்த்துறாம பாத்துக்கோங்க. குக்கர் விசில் ஊஞ்சதும் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்ல குழைவா வெந்திருக்கணும். நம்ம உள்ள சேர்த்திருந்த ஏலக்காய் பட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பருப்பு கறி எல்லாத்தையும் இந்த மாதிரி கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கறிவடை மாவு லூஸா தான் இருக்கு. இதை ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃபிளேம்லயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கை விடாம கிளறி விடும் போதே மாவு இந்த அளவுக்கு நல்லா திக் ஆகி டைட் ஆகும். இந்த அளவுக்கு டைட் ஆனதும் நம்ம இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஆறும்போது இன்னுமே நல்லா டைட் ஆகும். இந்த மாவு நல்லா ஆறுனதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், ஒரு முட்டை, நறுக்குன மல்லி எல்லாம் நிறைய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலி மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு திக்கா இருக்கணும். லூஸா இருந்தா கண்டிப்பா வெடிச்சிடும். இப்ப இதை சின்ன சின்ன பால்ஸா எடுத்து வடைக்கு தட்டுற மாதிரி கொஞ்சம் திக்கா தட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன வடையா தான் தட்டி வச்சுக்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இதை மீடியம் ஹீட் ஆயில்ல போட்டு 2 சைட்லயும் நல்லா பிரவுன் ஆகிற வரை ஃப்ரை பண்ணி எடுத்தா சூப்பரான காயல்பட்டினம் கறி வடை ரெடி ஆயிடுச்சுங்க. பாக்குறதுக்கே பிரவுன் கலர்ல குட்டி குட்டி வடையா அவ்வளவு கியூட்டாவும் இருக்கும். சாப்பிடறதுக்கு செம்ம எம்மியாவும் இருக்குங்க. இது இஃப்தார் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாம சுகருக்கு கூட ஜஸ்ட் ஒயிட் ரைஸ், சாம்பார் அண்ட் இந்த கறி வடை வச்சு சாப்பிட்டா செம்ம காம்பினேஷனா இருக்குங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியா, உள்ள சாப்பிட கறியா செம்ம எம்மியா இருக்குங்க. உங்க வீட்டு இஃப்தாருக்கு இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு இந்த வீடியோ இப்பவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.